பிரான்ஸ்ல டூரிஸ்ட் விசாவை போயிட்டு உங்களால ஒர்க் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? டூரிஸ்ட் விசாவை பொறுத்தவரையும் 90 நாள் தான் தருவாங்க. அதுல எப்படி ஒர்க் பண்றது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நான் இப்ப பதில் சொல்ல போறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போற விஷயத்துக்கெல்லாம் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா தாராளமா போயிட்டு நீங்க டூரிஸ்ட் விசால ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுல விஷயம் 13 மணி நேரத்துல இருந்து 16 மணி நேரம் வரையும் உங்களால வேலை செய்ய முடியுமான்னு நீங்க பாருங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு வருஷத்துல 2 அல்லது 4 நாள் கண்டிப்பா உங்களுக்கு லீவ் கிடைச்சிடும். ரொம்ப 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 ஈஸியான ஒர்க் தான் தருவாங்க. பாத்ரூம் கழுவணும், பிளேட் வாஷ் பண்ணணும், தரையை துடைக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு தருவாங்க. பரவாயில்ல, எந்த ஒர்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தான் மாசம் 2 லட்ச ரூபா சம்பளம் தருவாங்கன்னு யாராவது உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு கிடையாது. ஸ்டூடெண்டா படிச்சு முடிச்சுட்டு வேலை வாங்குறதுக்கும் அந்த சம்பளம் தருவாங்க. அப்படியே நீங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா நீங்க தான் பெரிய அதிர்ஷ்டசாலி. சனி ஞாயிறுனா உங்க வாழ்க்கையில என்னன்னே தெரியாம போயிடும். கல்ஃப் கண்ட்ரில பாலைவனத்துல வேலை செய்யறதுக்கும் குளூர்ல இங்க வேலை செய்யறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பரவாயில்ல, ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டா நேஷனாலிட்டி பேப்பர் வாங்கிடுவேன்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவனை பிடிச்சி கேளுங்க, நீ நேஷனாலிட்டி பேப்பர் வாங்கிட்டியான்னு. ஏன் நான் சொல்றேன்னா, B1 முடிக்காம யாருக்கும் நேஷனாலிட்டி பேப்பர் கொடுக்கறது இல்லை. அங்க அகதியா போய் அவனுக்கு அடிமையா வேலை செய்ய போறீங்களா? கொடுக்குற 50,000 1 லட்சம் சம்பளத்துக்கு சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் தான் கரெக்டா இருக்கும். அப்புறம் எதுக்காக போறீங்க? பாண்டிச்சேரியில் இருக்கிற ப்ராப்ளமே பிரான்ஸுக்கு போனால் செட்டில் ஆயிடலாம், பிரான்ஸுக்கு போனால் நிறைய வீடு இடம்லாம் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அங்கே போனாலும் தெரியும் அவங்க என்ன மாதிரி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் கூட இங்கே பாண்டிச்சேரியில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ரீல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.